Security and Exchange Board of India invite application for the recruitment of 97 officer grade A assistant manager வந்து எதுலனா ஜெனரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், அப்புறம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம், ரிசர்ச் ஸ்ட்ரீம், அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் இந்த போஸ்ட்ல எல்லாம் இருக்கிற வேகன்சி ஃபில் பண்றதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்று முதல் அதாவது 11/6 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் பேஸ்ல தான் வந்து இந்த 97 ஆஃபீஸர் கிரேட்ல கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். லாஸ்ட் டேட் 30/6/2024 ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜெனரல் ஸ்ட்ரீம்ல வந்து டோட்டலா 62 போஸ்ட், அடுத்து லீகல்ல 5 போஸ்ட், ஐடில 24 போஸ்ட், எலக்ட்ரிக்கல்ல வந்து 2 போஸ்ட், ரிசர்ச்ல 2, அஃபிஷியல் லாங்குவேஜ்ல 2ன்னு சொல்லி டோட்டலா 97 வேகன்சில வந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதற்கான எலிஜிபிலிட்டி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்ட்ரீம்ல கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி, பிஜி, டிப்ளமோ மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன்ல படிச்சிருக்கணும். அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் லா அல்லது பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான். யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல இருக்கணும். அடுத்து லீகல் இதுக்கு வந்து மேண்டேட்டரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் லால இருக்கணும் அப்படிங்கிறது. 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டா வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆஃபீஸர் கிரேட்ல வந்து ஐடி பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷனில் 2 இயர்ஸ் டியூரேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே. அடுத்து ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்து ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி, பிஜி, டிப்ளமோ மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் அப்படின்னா வந்து ஃபினான்ஸ், குவான்டிட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ் அல்லது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸ் இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தான் கேட்டிருக்காங்க. ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க அல்லது மாஸ்டர் டிகிரி. எலக்ட்ரிக்கலில் வந்து பிபிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், சிசிடிவி, செக்யூரிட்டி அலாரம், ஃபயர் அலாரம் இதில் எல்லாமே யூபிஎஸ் சிஸ்டம் இது எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டெனன்ஸ், லிஃப்ட், ஏர் கண்டிஷனிங் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டில் கேட்டிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் பிஆர்டி, சிபிஎம் டெக்னிக்ஸில். ஏஜ் லிமிட் 30 வயசுல இருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 30 வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்க முடியாது. 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 31/3/2024 உங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்தீங்கன்னா phase 1 ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து phase 2 ஆன்லைன் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 44,000 89,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து phase 1 ஆன்லைன் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், விருதுநகர், வேலூர், அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஈரோடு இது எல்லாமே. phase 2 ஆன்லைன் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC, ST, டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் 100 ரூபாவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் எல்லாம் 1000 ரூபாவும் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ www.sebi.gov.in வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 11/6/2024 30/6/2024 பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2024 லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் பேமெண்ட் ஃபீ வந்து 11/6 30/6 நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க.